அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம மாணவர்கள், இளைஞர்கள் ஏதாவது ஒரு வேலை தேடி நேர்முக தேர்வுக்கு போவாங்க இல்லையா? ஒரு இளைஞர் அது மாதிரி போயிருக்கிறாரு. ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் நேர்முக தேர்வுக்காக போகிறார். இந்த பத்திரிகையினுடைய பெயர் சக்ஸஸ் அப்படின்னு பேர். ஆஹா, பேரே ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம லைஃப் நிச்சயம் சக்ஸஸ் தான் அப்படின்னு அந்த தம்பி நேர்முக தேர்வுக்கு போயிருக்கிறார். கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அருமையாக சரியாக பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பத்திரிகையினுடைய முதலாளி இவருக்கு ஒரு யோசனை சொன்னார். நீங்கள் டிவிலாம் பார்ப்பீங்களா தம்பி அப்படின்னு. ஓ பார்ப்பேங்க அப்படின்னு. டிவியில் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் செய்திகள்லாம் பார்ப்பேங்க, அப்புறம் திரைப்படங்கள்லாம் பார்ப்பேன், அப்புறம் சீரியல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு இவர் பார்க்குற நிகழ்ச்சிகள் பற்றிலாம் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுங்களா தம்பி, எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அப்படின்னார். என்ன உக்காந்தனா நேரம் போதே தெரியாதுங்க, எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னார். சரி, நீ என்ன பண்ணுங்க, நாளையிலிருந்து அந்த 4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கட் பண்ணுங்க. அந்த 1 மணி நேரத்தில் டிவி பார்க்குற மாதிரி ஏதாவது விதமான புத்தகங்கள் 1 மணி நேரம் புத்தகங்கள் படிங்க. அப்படி படிக்கிறதெல்லாம் குறிச்சிக்கிட்டே வாங்க. இது மாதிரி ஒரு 5 ஆண்டு தொடர்ந்து செய்யுங்க. டிவி எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்கன்னார். நான் டிவி என்னங்க ஒரு 10-15 வருஷமாக பார்க்குறேங்கன்னு. சரி, ஒரு 5 வருஷம் டிவி பார்த்துட்டு அப்புறம் ஒரு 1 மணி நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கி புதிய புத்தகங்கள் இருந்து நீங்கள் படிக்கிற சுவையான விஷயங்கள்லாம் குறிச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னார். பெருமக்களே, இது மாதிரியான 5 ஆண்டு காலம் 1 மணி நேரம் அவர் ஒதுக்கி படித்த அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அந்த இளைஞர் ஒரு புத்தகமாக அதை வெளியிடுகிறார். ஜாக் கேம்ஃபீல்ட் அப்படின்றது அவருடைய பெயர். அந்த பெயர் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த புத்தகம் கண்டிப்பாக புத்தகம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 250 மொழிகளில் 500 மில்லியன் புத்தகங்கள் விற்பனை ஆயின. அந்த புத்தகத்துக்கு பேர் தான் சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு ரொம்ப பிரபலமான புத்தகம். இப்போ பாருங்கள், தினம் 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரு 5 வருடம் உழைத்தாலேயே மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடிகிறது. 250 மொழியில் 500 மில்லியன் புக்கு விற்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய லாபத்தை அந்த இளைஞருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கும் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஜாக் கேம்ஃபீல்டுக்கு தினம் ஒரு 1 மணி நேரம் மட்டும் எங்கெங்கேயோ பச்சை தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து அவர் எழுதுகிற பொழுதே சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படிங்கிற நூலாக வெளிவந்து அவருக்கு கோடிக்கணக்கில் புரளச் செய்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ குறிப்பிட்ட ஒரு நல்ல காரியத்தை நல்ல காரியமாகவும் இருக்க வேண்டும், அது தொடர்ந்து செய்யப்படுவதாகவும் இருக்க வேண்டும். திட்டமிட்டு தொடர்ந்து செய்யப்படுகிற சில ஆண்டுகளிலேயே ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இப்போ அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார், சரிங்களா? கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச இன்னொருத்தரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. அவரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ராக்ஃபெல்லர் அப்படிம்பாங்க. யார் ராக்ஃபெல்லர்? உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள் அவரும் ஒருத்தர். பெரும் பணக்காரர்கள் ஒரு காலத்தில். நம்முடைய எழுத்தாளர் சாவின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வாஷிங்டனில் திருமணம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார், நகைச்சுவை கதை. அது தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு கணவன் மனைவி இவங்களுடைய திருமணத்தை ராக்ஃபெல்லர் இந்த கலாச்சார முறைப்படியே அங்கே நடத்தி பார்க்கணும் அப்படின்னு இங்கிலாந்தில் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கிருந்து எல்லாரும் போவாங்க. அந்த மாப்பிள்ளை பொண்ணு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான உறவுக்காரங்க, தாத்தா பாட்டி அத்தை, அப்புறம் அந்த மந்திரம் சொல்லி திருமணம் செய்து வைக்கிற அந்த புரோகிதர்கள், அப்புறம் அந்த காலத்தில் திருமணம் அப்படின்னு ஒன்றா நம்முடைய குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே உணவு கிடைக்கும்னு வந்துடுவாங்க. இதுக்குன்னே பிளேனில் ஒரு 100கணக்கான குறவர்கள் எல்லாம் கூட ஏற்றி அனுப்பிச்ச மாதிரி நகைச்சுவையாக ஒரு கதை. அதில் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு அதற்காகிற செலவையே ராக்ஃபெல்லர் தான் ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வெற்றிகரமாக 70-80களிலே வந்தன. சரி, அந்த ராக்ஃபெல்லர் 23 வயது, கடுமையான வறுமை தான். ஆனால் நாம் பெரிய பணக்காரனாகணும் அப்படின்னு ஒரு 10 ஆண்டு காலம் உழைக்கிறார், பணக்காரன் ஆயிட்டார். உலகத்திலேயே நாம் பெரிய பணக்காரனாகணும் அப்படின்னு கூடுதலாக ஒரு 20 ஆண்டு காலம் 53 வயசு வரைக்கும் உழைக்கிறார்.
உலகத்தின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டார். ஆனால் பாருங்க, இப்படி உலகத்திலேயே பெரிய பணக்காரர்னா அவர் எவ்வளவு உழைச்சிருப்பார், இரவு பகலாக உழைச்சிருப்பார் இல்லையா? உடம்பு போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆனால் சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத வேண்டும், ஆரோக்கியம் போயிடுச்சு. அவர் மருத்துவமனையில் போகிறாரு, அட்மிட் ஆகிறாரு. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியுங்களா சொன்னார்? சாரி சார், இன்னும் 6 மாதம் தான் உங்களுடைய வாழ்க்கை, மன்னிக்கணும், அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு கெட்டு போச்சு, உள்ளுக்குள்ளே இருக்க சிறுநீரகம், கணையம், கல்லீரல் எல்லாமே ரொம்ப கெட்டு போயிடுச்சு, சாரி 6 மாதம்தான் அப்படின்றார். இப்போ உடனே ராக்ஃபெல்லர் யோசிக்கிறார், கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் நம்மக்கிட்ட பணம் இருந்து என்ன பிரயோஜனம், இன்னும் 6 மாதம் தான், இது சரியில்லை, இது மாதிரி இருக்கக்கூடாதே, நம்ம வாழ்க்கைக்கு இந்த பணத்தினால என்ன பயன், 6 மாதம் தானே அப்படின்னு நினச்சி, நம்மை போலவே மருத்துவ தேவையோடு இருந்து ஆனால் கையில் செலவழிக்க பணம் இல்லாதவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு நம்முடைய பணம் உதவட்டும் அப்படின்னு அந்த செக் பண்ண அந்த டாக்டர் இருந்தார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கே இவர் முதல் டொனேஷன் செக்கை கொடுக்குறார். அவங்க செக் பண்ணி சொன்னாங்க 6 மாதம் தான், இவர் ஒன்னே முதல் டொனேஷன் செக்கை அவங்களுக்கு கொடுக்குறார். அதுக்கு பிறகு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். உலகம் முழுவதும் நோயால் துன்பப்படுகிறவர்களுக்கு துணை இருக்கிற, பொருளாதார துணை இருக்கிற அந்த அமைப்பை உருவாக்குறார். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இவர் இதை செய்ய 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 இதன் காரணமாகவோ என்னவோ தெரியல, அவருடைய உடம்பு ஆரோக்கியம் நன்றாக முன்னேறி விட்டது. அந்த டாக்டர் சொன்னார் இன்னும் 6 மாதம்தான் அப்படின்னு. ஆச்சரியம், எப்படிங்க இது உங்கள் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சே அப்படின்னு. இன்னும் 6 மாதம்தான் இருப்பீர்கள் என்று சொன்ன டாக்டர் அடுத்த வருடமே போய்விட்டார். ஆனால் 6 மாதம்தான் இருப்பீர்கள் என்று சொன்ன ராக்ஃபெல்லர் 53 வயதிலே சொன்னார், அவர் 98 வயது வரையில் வாழ்ந்தார். எனவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளுகிற நீதி அப்படின்னு நான் எதையும் சொல்ல விரும்பலைங்க. இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை என்பது எவ்வளவு நாள் என்று தெரியாது, ஆனால் அந்த நாளை பிறருக்கு உதவும் வகையில் தரமுள்ளதாக மாற்றுகிற பொழுது ஏதோ ஒரு வகையில் வாழ்நாள் கூட நீட்டிக்கப்படுகிறதுன்றது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த ஆச்சரியம் ராக்ஃபெல்லருக்கு மட்டும்தானா என்ன, யாருக்குமே பொருந்துமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.